ஆரோக்கியமான முட்டைகளுக்கு இந்தியாவில் தற்போது வரவேற்பு அதிகரித்து வருகிறது. முட்டை என்றாலே ஆரோக்கியம் தானே, இதில் என்ன புது வகை என நீங்கள் கேட்கலாம். உண்மையில் அப்படி ஒரு புதிய வகை முட்டைகள் சந்தையில் குதித்திருக்கின்றன. சுப்பரத்தினமா சுமார் 7 மாதங்களுக்கு முன்பு முட்டைகளை உற்பத்தி செய்வதற்காக கோழிகளை வளர்க்க தொடங்கினார். முன்பு கொட்டகையில் வைத்து கோழிகளை வளர்த்தவர் பின்னர் அவற்றை வெளியில் சுதந்திரமாக நடமாட விட்டு வளர்க்க தொடங்கினார். இதனால் சுதந்திரமாக தெரியும் கோழிகளின் முட்டைகளில் ஆரோக்கியம் கூடுவதைக் கண்டார். கொட்டகையில் அடைக்கப்பட்டிருந்த கோழிகளை வெளியில் விட்டபோது அவற்றின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதைக் கண்டோம். கொட்டகைகளில் அடைக்கப்படும் கோழிகளை விட சுதந்திரமாக திறந்துவிடப்பட்ட கோழிகள் குறைவான முட்டைகளை அளித்தாலும் இந்த ஆரோக்கியமான முட்டைகளை நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்ள ஹாப்பி ஹென்ஸ் நிறுவனம் தயாராக இருந்ததால் இதனை வழக்கமாக்கிக் கொண்டார் சுப்பரத்தினமா. இந்த நிறுவனம் கூடுகள் இல்லா பண்ணை அமைக்க தேவையான தொழில்நுட்பங்கள், கால்நடைகளுக்கு மருத்துவ உதவி மற்றும் சரியான தீவனத்தை பெறவும் உதவுகிறது. கூண்டு இல்லாத இது போன்ற இடத்தில் ஒரு கோழிக்கு 2.5 சதுர அடி இருந்தால் போதும். வெளியில் 40 சதுர அடி இடம் தேவைப்படும். எனவே ஒரு ஏக்கரில் 1000 கோழிகள் வரை வளர்க்கலாம். இதுபோல கூண்டில் வளர்க்கப்படாத பறவைகளுக்கு சிறப்பான அமைவிடம் கிடைப்பது மட்டுமில்லாமல் ஆரோக்கியமான முட்டைகளையும் உற்பத்தி செய்ய முடிகிறது. இதனால் தென்னிந்தியா முழுவதும் இதுபோன்ற முட்டைகளுக்கான தேவை அதிகரித்து வருவதைக் கண்ட உள்ளூர் விவசாயிகள் தங்கள் கோழிகளை இந்த புதிய முறையில் வளர்த்து வருகின்றனர். கிராமஸ்ரீ கூட்டுறவு சங்கம் சுப்பரத்தினமா போன்ற சிறு விவசாயிகளுக்கு இலவச கோழிப்பண்ணை அமைக்க உதவுகிறது. இங்கு மழைப்பொழிவு குறைவாக இருப்பதால் பாசன வசதி இல்லாமல் விவசாயிகள் வருமானத்திற்கு சிரமப்படுகின்றனர். இதனால் கோழி வளர்ப்பு மூலம் விவசாயிகளால் நிலையான வருமானம் பெற முடிகிறது. அதேபோல் ஹாப்பி ஹென்ஸுடன் இணைந்து இந்த முறையை பின்பற்றி பறவைகள் நலன், ஊட்டச்சத்து மற்றும் சூழல் என அனைத்தையும் பாதுகாக்க முயன்று வருகிறார் பிருத்திவிராஜ். முன்பு பொருளாதார நிபுணராக இருந்த பிருத்திவிராஜ் ஸ்ரீனிவாஸ் கடந்த 7 மாதங்களாக கூண்டு இல்லாத பண்ணையில் 8000 கோழிகளை வளர்த்து வருகிறார். கூண்டில் இல்லாமல் வளர்க்கப்படும் கேஜ் ஃப்ரீ முறை பறவைகளுக்கு சிறந்தது. ஆனால் வெளிப்புற காரணிகளால் பறவைகளின் உற்பத்தி திறன் பாதிக்கலாம். நாங்கள் அதை முடிந்தளவு கட்டுப்படுத்துகிறோம். அதிக உற்பத்தி திறன் என்பது அதிக கழிவுகளை உற்பத்தி செய்யும். இதனால் மண் மற்றும் அருகிலுள்ள நீர்நிலைகள் மாசுபடுவதை தவிர்க்க பாதுகாப்பாக அகற்றப்படுவதும் அவசியம். பிருத்திவிராஜ் மற்றும் ஹாப்பி ஹென்ஸ் ஒப்பீட்டளவில் சிறிய பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான கோழிகளுக்கு உணவளித்து பராமரிப்பதில் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்க அதிநவீன உபகரணங்களையும் பயன்படுத்துகின்றனர். நாங்கள் தண்ணீரை சுத்திகரிப்போம். pH அளவையும் சரியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். தேவைப்பட்டால் கூட ப்ரோபயோட்டிக் அல்லது எலக்ட்ரோலைட்டுகளை பறவைகளுக்கு வழங்குகிறோம். இங்கு கோழிகளுக்கு மருந்துகள் கூட நீர் வடிவில் வழங்குகிறோம். இதுபோன்ற உயர்தர முட்டைகள் நுகர்வோருக்கு பல நன்மைகளை தருகின்றன. இருப்பினும் இந்தியாவில் ஆண்டுதோறும் 14,000 கோடி முட்டைகள் கூண்டு பண்ணைகளில் இருந்து பெறப்படுகின்றன. ஆகவே நுகர்வோர் கோரிக்கைகளில் மாற்றம் வரும்போது இந்திய உற்பத்தியாளர்கள் பறவைகள் நலன் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை கருத்தில் கொண்டு நிலையான மாற்றத்தை நோக்கி நகரும் சூழல் ஏற்படலாம்.